ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனல்ல சூப்பரான ஒரு காதணி விழா வைக்க போறோம். இதுல நீங்க எக்ஸைட் பண்ற அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு காட்ட போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். என்னடா கண்ணா, அம்மா வேலை இருக்கலடா, உனக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். அது விஷயமா பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் விவரம் கேட்கணுன்னு இருக்கேன். போய் அம்மா கேட்டுட்டு வந்துடுறேன். வந்து நம்ம உட்காந்து டிவி பார்க்கலாம். இவங்க இப்போ இருக்கிறாங்களா என்னன்னே தெரியல, நான் போய் பார்த்தா தான் தெரியும். சமத்து பிள்ளையான இரு, நான் போய் அவங்க இருக்காங்களா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கேட்டுட்டு வந்துடுறேன். அவங்க இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம். இருந்தாங்க அப்படின்னா நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபோன்லாம் கிடையாது, என்னை கொஞ்சம் கிளம்ப விடுறியா? அங்கே இருந்துக்கிட்டு நைன்னு கத்தக்கூடாது. ஃபோன் அம்மா கடை வேணும். வந்தாச்சு. ஐயோ, பக்கத்து வீட்டில் யாரையுமே காணா, எங்கே தான் போயிட்டாங்க? நானும் 2 நாளாக வந்து பார்க்குறேன். வீடு பூட்டி கிடக்கு, வீட்டில் இன்னும் எந்த ஜாமானும் வந்து இறங்காமல் இருக்குது. பாருன்னு சொல்லி கால் பண்ணி தானே சொன்னாங்க. அவங்க இன்னைக்கெல்லாம் வந்துடுவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு கடைக்கு போகலான்னு பார்த்தேன். சரி போவோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம நாளைக்காவது வந்து பார்ப்போம். அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சேசத்துக்குன்னு பார்த்தேன், ஆனால் அவங்க இல்லை. சரி போவோம் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாடா, போய் பார்த்தேன், அவங்க யாரையுமே காணாண்டா வீட்டில். என்னடா செய்கிறது? அவங்க ஃபோனில் சொன்னாங்க வந்துடுவோம் அப்படின்ட்டு, ஆனால் நான் போய் பார்த்தேன் காணா. நீ ஃபோன் எடுக்கலை இல்லை, டிவி தானே பார்க்குற? சரி, அம்மாவுக்கு வேலை இருக்குது பாரு, பீரோ திறந்து கிடக்கு. நான் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன்ல, பீரோலாம் சாத்தக்கூடாதா? அப்படிக்கு அப்படியே கிடக்கு பாரு. நான் சாத்துறேன், இங்கே பாரு, நகை டப்பா எல்லாமே திறந்து கிடக்கு. உனக்கு எதுவும் குடிக்கிறதுக்கு வேணுமா சொல்லம்மா, எடுத்துகிட்டு வர்றேன். இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நைட்டு கடையலுக்கு வேற போகணும். உனக்கு காது குத்து விழா வைக்கிறோம்ல, அதுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும், போய் வாங்கணும், தைக்க கொடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஃபங்க்ஷன் உன்னுடையது, அதனால நீ என்ன கேட்குறியோ அது ஃபுல்லாக அம்மா எடுத்துருவேன். சுட்டீஸ், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. காது குத்து விழா வரப்போகுது, நீங்க எக்ஸைட் பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கும்.